문자 붙이거라. 문자 붙이거라. 세가버때. 빨리야. 문자. 알아. 문자 붙이거라. 세가버때. 붙이거나 웃어라. tinggi게. 월급이면 두꺼운다. 고다. இது வந்து மாசா பண்ணிருவாங்க போல. இல்ல அவ காமெடிக்காண்டி தான் பண்ண விஷயம். இது என்ன புஷ்பாவுக்கு வந்து சோதனை அப்படிங்கிற மாதிரி அந்த மஸ்கிட்டோஸ் எல்லாமே சேர்த்து பேசுற மாதிரி அவங்க கலாச்சாரம் பண்ணிருக்காங்க. அந்த குரூப்பை பார்க்கும் போதே செம காமெடியா இருக்கு. அதுல இந்த கட்டப்பட்ட சட்டம் போட்டிருக்காங்கல்ல, அவரை பார்க்கும் போது இன்னும் ரொம்ப காமெடியா இருக்கு. ஊர்ல யாராருக்கோ சாவு வருது, உனக்கு வர மாட்டேன். அது பாக்குற அந்த நாயோட ரியாக்ஷன் சரியான கடுப்புல பாக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படிங்கிற மாதிரி பொய்த்தொலை கிளவிக்கிற மாதிரி அந்த நாய் ரியாக்ஷன்ஸ் அதே சமயம் அந்த டைமிங் கொடுக்குது பாத்தியா ரியாக்ஷன்ஸ் அதே சமயம் அப்படியே. இது உண்மையிலே வேறு பேசுதா இல்ல யதார்த்தமானதா தெரியல. திருப்பி வச்சு அதை பையன் அடிச்சுட்டேன். மூஞ்சி ஃபுல்லா நாஸ்தி. ஆனா இது உண்மையிலே யதார்த்தமா நடந்ததா இருக்கு. அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு. அது திருப்பி வச்சிருக்கேன். இல்ல இல்ல அவருக்கு தெரிஞ்சிருச்சு திருப்பி வச்சிருக்கேன். நான் மூஞ்சில போடாது அதே அவர் தைரியம் வந்துகிட்டு இருக்கேன். உண்மையிலே பேர் நடக்கும். அதாவது அம்மா எல்லாம் ஊட்டும் போது அந்த வாயோட சேஃபுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போய் ஊட்ட நினைச்சு ஊட்டுவாங்க. அப்படியே சாப்பாட உள்ளக தள்ளுறதுக்கு அம்மாவோட ரியாக்ஷன் தான் அதை கரெக்டா சூப்பரா கொடுத்தாங்க. வேற லெவல் அம்மாவோட ரியாக்ஷன். என்னுடைய ஆட்டத்தை பாராட்டி ரூபாய் 200 அன்பளிப்பு அளித்த அன்பு அத்தான் பஞ்சாயத்து அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரியும். எங்க இருக்கீங்க அத்தான்? எம்புக்குள்ள ஒரு பலூன் கேட்டா வாங்கி கொடுக்கணும். அதாவது இந்த களவாணி பாடத்தோட அந்த காமெடி அப்படியே ரியலா ஐயராது இருக்கு. கடைசியில அவங்க ஒய்ஃப் வந்து அழைச்சது அங்க ஹைலைட் அங்க சரியான சூப்பரா இருக்கு. அதாவது அந்த அவர் யாரு சசிகுமாரே மிரண்டு போய் நிக்கிறாரு. அதாவது அந்த அவர் நடிச்சுக்க 3 படத்தோட டைலாக் நடிச்சுக்க அப்படியே இது குலசாமி திருவிழாக்கு மாத்தி எடிட்டிங் பண்ணிட்டாரு. ஏதாவது எடிட்டர் அதாவது திருவிழால எனக்கு கார் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எடிட்டிங் பண்ணிட்டு உண்மையிலே அப்படியே கேப்போட உண்மையிலே அப்படியே கேப்போம் சின்ன வயசுல நீங்க மட்டும் வாங்கி தரல அவ்வளவுதான் அப்படிங்கிற அப்போட ரியாக்ஷன்ஸ் சூப்பர் வேற லெவல். கர்ம முடிச்சதுடா. உங்களுக்கு என்னென்ன மாதிரி ரீல்ஸ் பண்ணணும்னே தெரியாதா? சாடி எப்படி கேக்கு மாதிரி எடுத்து அதை போய் மூஞ்சில அடிச்சு ஒரே அது களிமண்ணா இருக்கும். சாணியா களிமண்ணா இல்ல அது சாணியா இருந்தாலும் மூஞ்சி பக்கத்துல போய் இல்ல மூஞ்சில அடிக்கும் போது அது வேற ஏதாச்சும் ஒரு விஷயமா இருக்கும். உண்மையிலே இதெல்லாம் ஒரு ரீல் ஆக பாக்குறதுக்கே ரொம்ப கன்றாவியா இருக்கு. கன்றாவி முடிச்சவங்க அதாவது அவரு ஹீரோ மாதிரி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு வரணும்னு நினைச்சாரு. அவர் என்ன நடந்திருக்கா ஏன் அவங்க அடிக்க போறாங்க அப்படிங்கறது தெரியல.
ஹீரோவை பில்டப் கொடுத்து வரணும்னு நினைச்சாரு, பாத கடையில காமெடி ஆக்கி விட்டாங்க. பாட்டி ஏன் அடிக்க போனாங்க தெரியல, என்ன அது என்ன ரீசன்ங்கிறது தெரியல. सीधा सादा था मैं तो नादान था. தலைவரோட சிரிப்பு, அதாவது 2024 வேஸ்டா போச்சு அப்படிங்கிற கடைசியில 2025 வேஸ்டா தான் போக போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த ரீல ரெடி பண்ணி போட்டிருக்காரு. அதே அந்த பையனோட, அதாவது அந்த பையனோட ஆக்டிங் உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. சோகமா இருந்து டக்குன்னு சிரிக்கிற மாதிரி செம. அவனை மட்டும் நீ என் கையில மாட்டுனா உன்னை 4 வார்த்தை நாக்கு புடுங்க கேட்கணும். ஏன் நான் செவனான்னு இருக்கேன், என்ன வந்து மம்முழுக்கிறான் அவன். உண்மையிலே பாத்துட்டு அந்த நாய் பாவம் ஏக்கத்தோட பாத்துக்கிட்டு இருக்கு, டக்குன்னு புடிக்கிட்டு போனோன்னு அதுக்கு எவ்வளவு காண்டாகும். அதே அந்த நாய் டக்குன்னு பாக்குற மாதிரி ஒரு 4 வாரத்தை நாக்கு முடுக்க கேக்குற மாதிரி ரியாக்ஷன்ஸ். சும்மா இருக்கேன் என்ன வந்து உண்மையிலே இப்பெல்லாம் ஏமாத்த கூடாது. டாக்ஸ் எப்படி ஏமாத்த கூடாது. அண்ணா அதுதானா விடாதடா, இன்னொரு அந்த நாயை வந்து கயிற்றுல போட்டு இழுத்துட்டு போவாங்க. அது குதிக்குதா இல்ல உண்மையிலே டான்ஸ் ஆடுதா, அந்த சிம்பு பாட்டுக்கு மேட்ச் பண்ணி எயிட்டு போட்டுருக்காங்க. உண்மையிலே அது குதிக்குதா டான்ஸ் ஆடுதானே தெரியல. ஆனா அது குதிக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது அது மத்த நாயில பார்த்தோம்னா குதிக்குதுன்னு நினைக்கிறேன். அது அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த மியூசிக் அதுக்கு நமக்கு தெரியும். வேற லெவல். சட்டம் அந்த சட்டத்தை நீ கடைபிடிச்சா கொத்து வச்சா பட்டம் பெத்தவங்க ஆசைத்தானடா, உன்னை படிக்க வைக்க வண்டிக்கு வாங்க காசத்தானடா. யாரா இவனுங்க, எங்கிருந்தா வந்துக்கிறாங்க? யார் சாமி இவன், எங்கிருந்து வந்திருக்கான்? பிரின்சிபல் டீச்சர் சார்லாம் இருக்கிற ஸ்டேஜ்ல இப்படி ஒரு பாட்டை ஒரு ஸ்டூடெண்ட் பாடினா உண்மையிலே என்ன எப்படி இருக்கும்? அந்த டீச்சர் சாருக்கு ஆசிரியர் இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பாட்டை, அதுவும் கானா பாட்டை ஸ்டேஜ்ல பாடிக்கிட்டு இருக்காங்க. நம்மளாம் படிக்கும்போது இந்த மாதிரி பாடலாம் பாட விட்டாங்களான்னு. இதை வச்சுதான் பல பஞ்சாயத்தை ஓட்டிட்டு இருக்கேன். தாடியை மட்டும் எடுயா, மீசி எடுக்காத. குடிச்சுக்க இனிமேல் பாரியா சுத்துப்பட்டி பஞ்சாயத்துல உங்ககிட்ட தான் வரும். தீர்ப்பை மட்டும் கரெக்டா சொல்லல போட்டு தள்ளிடுவாங்க. 10 உண்மையிலே இந்த பூனை இல்ல, உண்மையிலே இந்த பூனை வந்து தண்ணியை குடிக்குது. அவர் அடைச்சுக்கிட்டே இருக்காரு, தண்ணியை குடிக்குது. அதுலயே அந்த டைலாக், நானே 10 பஞ்சாயத்து அந்த மீசை வச்சுதான் சரி பண்ணிட்டு இருக்கேன். அந்த மீசை எல்லா பூனைக்கும் மீசை இருக்கிறா அந்த டைலாக் பூனைக்கு மேட்ச் ஆயிருக்கு. அதே கழுத்துல துண்டை வேற கட்டி விட்டுருக்காரு அவரு. நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா, எங்கிட்ட சொல்லி தொலைஞ்சிக்கலாம மாகாளி வந்தவனே. பாவம் அவர் வாட்டுக்க சேவரேன்னு வேற பாத்துக்கிட்டு இருக்காரு. அவர் பக்கத்துல கொண்டு வந்து தேன் கூட அந்த நாயை வச்சு அவருக்கு எப்படி இருக்கு? அதாவது அவரு அந்த நாயை பயங்கரமா பழி வாங்கி இருக்கு அந்த நாய். அவரு வந்து சரியா சாப்பாடு போட்டிருக்க மாட்டாரு, ஏதாச்சும் பண்ணிருப்பாரு போல. அதே கரெக்டா அமைதியா கொண்டு வந்து அவர் காலை கீழே தேன் கூட வச்சிருச்சு. அவரை பழி வாங்கி இருக்கு இந்த நாய், வேற வந்து நம்ம இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம பயங்கரமான ரீல்ஸ் எல்லாம் இதே மாதிரி பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களுடைய இதை கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.